வணக்கம். 2026 தென்மேற்கு பருவமழை, அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை எப்படி? ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 31 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. இந்த அறிக்கை இப்போ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னங்கிறது முதல்ல அறிவிச்சிடுறேன். கடந்த சில நாட்களாகவே எல்னினோ, சூப்பர் எல்னினோ, வறட்சியால் உயிரிழப்பு, அதே போல் பார்த்திங்கன்னா கடுமையான வெயில் என்று தலைப்பிட்டு அனைத்து ஊடகங்களிலுமே செய்தியாக வந்து கொண்டிருக்கு. இதனிடையே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் தென்னிந்தியாவில் பருவமழை 94% தான் இருக்கும் என்பதையும், சில இடங்களில் 90% தான் இருக்கும் என்பதையும், பருவமழை சராசரிக்கு கூடுதலாக பொழிவதற்கு வாய்ப்பு இல்லை என்றும், அதுக்கு 0 என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்றைக்கு இந்த சூப்பர் எல்னினோ என்கின்ற பெரும் அந்த அச்சமூட்டும் வார்த்தை பங்கு சந்தையை குறைத்திருக்கு. பங்கு சந்தையில் என்னாச்சுன்னா, நேற்றைக்கு உர நிறுவனங்கள் எல்லாம் பங்கு கடுமையாக சரிந்து விட்டது. அதேபோல் விதைகள் நிறுவனம்லாம் கடுமையாக சரிந்து விட்டது. விதைகள் உற்பத்தி செய்பவர்கள், உரம் உற்பத்தி செய்பவர்கள்லாம் உற்பத்தியை குறைத்து கொண்டு விட்டார்கள். மழை பற்றாக்குறையாக இருந்தால் விதை தேவைப்படாது என்றும், உரங்களும் தேவைப்படாது என்றும் உற்பத்தியை குறைக்க தொடங்கியிருக்கிறார்கள். பங்கு சந்தையிலும் உர நிறுவனங்கள்லாம் பங்கு மிக அதல பாதாளத்துக்கு சரிந்து விட்டது. இதற்கெல்லாம் ஒரே காரணம் சூப்பர் எல்னினோ என்கின்ற உலகளாவிய பேசப்படக்கூடிய ஒரு அச்சுறுத்தும் வார்த்தை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன சொல்லியிருக்கிறோம், இன்றைக்கி சொல்லலை, ஜனவரி மாதத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கோம். சூப்பர் எல்னினோவோ உருவானாலும் இந்திய மழைப்பொழிவில் பாதிப்பு ஏற்படாது. அதுவும் குறிப்பாக கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா போன்ற பகுதிகளிலையும், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும், இமயமலை ஒட்டிய மாநில பகுதிகளிலையும் பருவமழை பற்றாக்குறை என்பது இருக்காது. இதற்கு ஏன் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்னா, ஒன்று புரிஞ்சுக்கிங்க, 2 கடல் தான் நம்ம இந்த உலக பருவமழையை தீர்மானிக்கிறது. ஒன்று பசிபிக் பெருங்கடல், இன்னொன்று இந்திய பெருங்கடல். பசிபிக் பெருங்கடலில் இப்போ சூப்பர் எல்னினோ உருவாக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ரைட். ஆசிய பக்கம் மொத்தத்தில் பசிபிக் பெருங்கடல் வெப்பம் 0.5 டிகிரி, மாதத்துக்கு 0.5 டிகிரி உயருது என்றும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ரைட். உயரதான் செய்யுது. அதே நேரத்தில் கடல் நீரோட்டம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். அமெரிக்க பக்கமும் வெப்பம் உயருது, ஆசிய பக்கமும் வெப்பம் உயருது. இப்போ வரைக்கும் ஆசிய பக்கம் தான் வெப்பம் கூடுதலாக இருக்குது. அமெரிக்க பக்கத்துலேருந்து வெப்பம் மத்திய பசிபிக் பெருங்கடல் கடத்துது. அப்போ மத்திய பசிபிக் பெருங்கடல் வெப்பமும் ஆசிய பக்கத்தில் பசிபிக் பெருங்கடல் வெப்பமும் உயர்ந்திருக்கு. ஒருவேளை சூப்பர் எல்னினோ உருவானால் அடுத்த ஆண்டு தான் உருவாகும். எல்னினோ உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே எல்னினோ உருவானாலும் அது இந்திய பருவமழையை பாதிக்காதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய பக்கம் வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால ஆசியாவிற்கு வரக்கூடிய அமெரிக்க பக்கமும் வெப்பம் உருவாகிருக்கு. அமெரிக்க பக்கமும் புயல்கள் உருவாகும். கலிஃபோர்னியா உள்ளிட்ட பகுதிகளுக்கு போகும். மெக்சிகோவோட அதாவது மேற்கு பகுதியை தாக்கும். அதே போல் தென் அமெரிக்க அருகே மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள்லாம் உருவாகும். அது வேறு விஷயம். அதை விட கூடுதல் நிகழ்வு எங்கே உருவாகும்னா, ஆசியா பக்கம் உருவாகும். மத்திய பசிபிக் பெருங்கடலில் உருவாகக்கூடிய புயல் ஜப்பான், சீனா மற்றும் தாய்வான், பிலிப்பைன்ஸ், சீனாவோட ஹாங்காங் பகுதிகள் மற்றும் வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், பிலிப்பைன்ஸ் மற்றும் அதையும் தாண்டி மியான்மர், தாய்லாந்து போன்ற பகுதிகளுக்கெல்லாம் வலுவான புயல்கள் வரும். காரணம், பசிபிக் பெருங்கடல் தொலைவில் இருந்தே புயல்கள் உருவாகி பசிபிக் பெருங்கடலோட மேற்கு பகுதிக்கு அது ஆசிய பகுதிக்கு தாக்கும். இது ஏற்கனவே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது செயலிழந்து வங்கக்கடலுக்கு தென்மேற்கு பருவமழை காலத்திலே வரும்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அது தொடக்கத்திலிருந்தே வரப்போகுது. ஒன்று. இன்னொன்று, கடந்த 2025 வருஷம் இந்திய பெருங்கடலோட தெற்கு பகுதி நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு வலுவான புயல் எந்த புயலுமே உருவாகலை. இதனால் மொரீஷியஸ், ரியூனியன், மடகாஸ்கர், தென்னாப்பிரிக்கா போன்ற ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதிக்கெல்லாம் பெரும் புயல்கள் எதுவும் தாக்காத காரணத்தினால நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ள வெப்பம் 31 டிகிரி செல்சியஸாக உயர்ந்திருக்கு. நிலநடுக்கோட்டுக்கு வடக்க பார்த்தீங்கன்னா, வங்கக்கடலில் ஒரு பாயிண்டில் 32 இருக்குது, கொல்கட்டா ஒட்டி. இதெல்லாம் எவ்வளோ ஒரு அதிசயம். இப்போ தான் சூரியன் குத்துக்கதிர் ஜூன் 21 கொல்கத்தாவை அடையும். இப்போது ஆந்திர பிரதேசம் வடக்கில் பயணித்து கொண்டிருக்கு. ஜூன் 21 கொல்கத்தாவை அடைவதற்கு முன்பே கடல் நீரோட்டம் 32 டிகிரியாக உயர்த்திருக்குது. வங்கக்கடலோட வடக்கு பகுதியே ஆங்காங்கே 31 டிகிரியும் இருக்குது, பரவலாக 30 டிகிரி இருக்குது. அரபிக்கடலில் இதெல்லாம் உருவாகும், உயர்த்தும்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். டிசம்பர் மாதமே சொல்லிட்டோம், ஜனவரி மாதம் வலுவாக சொல்லிட்டோம் கண்ணோட்டத்தில். அப்புறம் அரபிக்கடல் வெப்பத்தை பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே சரி, வழக்கமாக தென்மேற்கு பருவமழை தொடங்கினா ஏமன் பக்கம் வெப்பநிலை குறைஞ்சு தான் இருக்கும். ஓமன் வளைகுடா பக்கத்தில் மஸ்கட்டை ஒட்டி, ஈரானை ஒட்டியெல்லாம் வெப்பம் ரொம்ப குறைஞ்சிருக்கும். இப்போ அங்கேயுமே 31 டிகிரியாக இருக்குது. அரபிக்கடலில் ஒரு சில இடங்களில் 32 இருக்குது. 31 டிகிரி பெரும்பாலான இடங்களில் இருக்குது. பரவலாக 30க்கு குறையாமல் இருக்குது. எங்கேயுமே 30 குறைவாக இல்லை வெப்பம். இந்திய பெருங்கடலில் எந்த இடத்துலையும் வெப்பம் 30 டிகிரிக்கு கீழே இல்லவே இல்லை.
வடக்கு இந்திய பெருங்கடல் ஆகிய அரபிக்கடல், வங்கக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், குமரிக்கடல் இது எல்லாமே 30, 31. தெற்கு அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய தெற்கு இந்திய பெருங்கடல் பார்த்திங்கன்னா 30, 31. இதே அளவு ஆசியா பக்கம் இருக்குது பசிபிக் பெருங்கடலில். அமெரிக்க பக்கம் கொஞ்சம் பரப்பில் இருக்குது 31 டிகிரி 30 டிகிரி. ஆகவே அது பசிபிக் பெருங்கடலில் மத்திய பசிபிக் பெருங்கடலையும் மேற்கு பசிபிக் பெருங்கடலையும் வெப்பம் உயர்ந்திருக்கு. அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கு. இது நடுநிலைன்னு தான் இப்போ சொல்லணும். உருவானால் அது எல்லினோ உருவாகலாம். சூப்பர் எல்லினோ உருவானாலும் அது அடுத்த ஆண்டு தான் உருவாகும். இந்த 2026 பருவமழை எதையுமே பாதிக்காது. அதாவது தென்மேற்கு பருவக்காற்று எங்கிருந்து வரும்? படத்தில் காட்டியிருக்கிறத பாருங்கள். ஆஸ்திரேலியாவிலேருந்து, மடகாஸ்கர்லேருந்து, ரியூனியன்லேருந்து அந்த பகுதியிலேருந்து காற்று நிலநடுக்கோட்டை அடைந்து சோமாலியாவை ஒட்டி வந்து ஏடன் வளைகுடா ஒட்டி வந்து அப்படியே ஓமன், ஏமன் வழியாகவும் தொட்டு அல்லது மாலத்தீவு, லட்சத்தீவு வழியாகவும் கேரளாவில் ஏறி, கர்நாடகாவில் ஏறி, கோவா, மகாராஷ்டிராவில் ஏறி, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக வங்கக்கடல் நோக்கி பயணித்து ஒடிசா அருகே உருவாகக்கூடிய நிகழ்வை நோக்கி பயணிக்கும். அந்த ஒடிசா அருகே உருவாகக்கூடிய நிகழ்வும் அப்படி இமயமலை பகுதியை நோக்கி போகும்பொழுது மழைப்பொழிவு இமயமலை ஒட்டிய மாநிலங்களில் கொட்டும். படிப்படியாக ஜூலை, ஆகஸ்டில் அது தெற்கு ஒடிசா, செப்டம்பரில் ஆந்திர பிரதேசத்துக்கும், அக்டோபரில் தமிழ்நாட்டை ஒட்டி ஆந்திர பிரதேசத்துக்கும், நவம்பர், டிசம்பரில் தமிழ்நாட்டுக்கும் நிகழ்வுகள் வரும். இப்போ நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமாக கடல் என்னாகும்? நிறைய நீராவியை வெளியிட்டு கொண்டே இருக்கும். இப்போது தென்மேற்கு பருவக்காற்று எங்கிருந்து வருது? ஆஸ்திரேலியா மற்றும் மொரீஷியஸ், ரியூனியன் பகுதியிலிருந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு தெற்கே 23 டிகிரி மகர ரேகை பகுதியிலிருந்து வரும். அங்கிருந்து வரக்கூடிய காற்று அங்கே உயரழுத்தமாக இருந்தது. கடலில் பட்டு கடல் நீராவி அள்ளிக்கொண்டு கேரளாவில் ஏறும் பொழுது நீராவியுடன் நுழையும் காற்று, வெப்ப நீராவி காற்று மரங்கள் மீது பட்டு மழைப்பொழிவை ஏற்படுத்தும். மேற்கு தொடர்ச்சி மலை பட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் மரங்கள் மீது பட்டு மழைப்பொழிவு ஏற்படுத்தும். இப்போ நீராவி அதிகம் வெளியிடக்கூடிய கடற்பகுதியிலேருந்து நீராவி காற்று வர்ற காரணத்தினால கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் அணைகளை நிரப்பு மழை கண்டிப்பாக இருக்குது. ஜூலை, ஆகஸ்ட்டில் படிப்படியாக அதிகரிக்கும். ஆக கன்னியாகுமரி முதல் குஜராத் வரைக்கும், ஏன் பாகிஸ்தான் வரைக்குமே நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு. குறிப்பாக கேரளா, கர்நாடகாவிற்கு நிறைய மழை இருக்குது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள், பரம்பிக்குள நீர்பிடிப்பு பகுதிகள், முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, கன்னியாகுமரிக்கெல்லாம் நிறைய மழை இருக்குது. ஆகவே வரக்கூடிய 3-4 தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களில், முதல் நாளை விட அடுத்தடுத்த நாட்களில் கூடும். 2வது, 3வது, 4வது வாரம் ஜூனில் நிறைய தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். ஜூனை விட ஜூலையில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆகஸ்ட்லேயும் அதிகமாக இருக்குது. ஆக அங்கிருந்து வரக்கூடிய நீராவி இப்போ கர்நாடக பகுதியிலிருந்து வெப்பக்காற்று சென்னைக்கு வருது, வேலூருக்கு வருது. தென்மேற்கு பருவமழை 3ஆம் தேதி தொடங்கியதும் கர்நாடகாவிலேருந்து வராது. கோவாவில் வரக்கூடிய காற்று புவனேஸ்வருக்கும், மங்களூர் காற்று மசூலிப்பட்டினத்துக்கும் பயணிக்கும். அதே போல் மைசூர் காற்று ஒங்கோலுக்கும், அதே போல் பாலக்காட்டு கணவாய் காற்று சென்னைக்கும் பயணிக்கும். அப்போது தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாடு ஊடாக வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய நீராவியை வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுத்து கிழக்கு கடலோரம் வரும்பொழுது கிழக்கு காற்றை மாலை இரவில் சந்தித்து மாலை இரவு இடிமழை பொழிவு தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் கொடுக்கும். ஆக தென்மேற்கு பருவமழையும் நன்றாக இருக்குது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய தமிழ்நாட்டின் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் சிறப்பாக இருக்குது. ஆக வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து பரவலாக மழை படிப்படியாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில், செப்டம்பர்லாம் மிகவும் வலுத்திருக்கும். செப்டம்பரில் சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கு பாதிக்கும் மழைப்பொழிவே தெரியுது. அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிறதுக்கு முன்னாடியே தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். தென்மேற்கு பருவமழையாக வடகிழக்கு பருவமழையாக எப்போ தென்மேற்கு பருவமழை விலகியது, எப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கியது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மழைப்பொழிவு கொட்டும். ஆக தயவுசெய்து புரிஞ்சுங்க, குழப்பிக்கொள்ள வேண்டாம். இப்போது இந்த பங்குகள்லாம் குறையிற காரணத்தினாலையும் விதை உற்பத்தி குறையிற காரணத்தினாலையும் கண்டிப்பாக மழை பொழியும் பொழுது விவசாயிகளுக்கு விதை தேவைப்படும் பொழுது விதை பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உரப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஜூன் மாதம் தான் உங்களுக்கு ஒரு பற்றாக்குறை மாதிரி தெரியும் ஆரம்பத்தில். போக 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 மழை அதிகரிக்கும். நிறைய மழை இருக்குது. சராசரிக்கு கூடுதல் தான் தென்மேற்கு பருவமழை. இந்த உண்மை போக போக நாட்கள் நகர நகர உங்களுக்கு புரிய வரும். ஆகஸ்ட்டில் கடலுக்கு திறக்கும் வகையில் மழை இருக்குது என்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன். இதை ஊடகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி புரிஞ்சுக்கலனாலும் எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஜூன், ஜூலையில் நடக்குதா என்பதை பாருங்கள். அதற்கு பிறகாவது என்னிடம் வந்து பேசுங்கள். அது வரைக்கும் பொறுமை காத்திருங்கள். புரிகிறதா? ஆக எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் போக போக மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழையும் வலுக்கும், தமிழ்நாட்டின் வெப்பச்சலன மழையும் வலுத்திருக்கும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். அதே போல் வடகிழக்கு பருவமழை நிறைய இருக்குது. அதை விட கூடுதலாக இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா தமிழ்நாட்டை ஒட்டி உயர்ந்திருக்கக்கூடிய இந்த 30-31 டிகிரி வெப்பம் இன்னும் உயரும். தமிழ்நாட்டை ஒட்டி நிகழ்வு வராத தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று சுழற்சிகள் வர வாய்ப்பு இருந்தாலும் வலுவான நிகழ்வு வராத காரணத்தினால வெப்பம் உயரும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஸ்ட்ராங் சிஸ்டம் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும்.
கடந்த ஆண்டு இலங்கை என்ன ஆணுச்சுன்னு தெரியும், யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டுக்கும் நிறைய மழைப்பொடி வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.